ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு. தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் தேவனாய கர்த்தர் உங்களோட பேசத்தக்கதாக எதிர்பார்ப்போடு கூட கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 4:30 மணிக்கு யூத் சர்வீஸ் நடக்கும். அதே போல மாலை 6 மணிக்கு இந்த வாரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் துதி ஆராதனை நடைபெறும். கடந்த வாரம் பிபிஎஸ் இருந்ததுனாலே அது நடத்தப்பட முடியவில்லை. இந்த வாரத்தில் துதி ஆராதனை நடக்கும். எல்லாரும் கடந்து வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 41ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டால், பஸ்காவை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு இயேசு சொன்னபடியே பஸ்கா ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த பஸ்கா மிக சந்தோஷமாய் நடைபெற்றது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று சொன்ன போது எல்லாரும் துக்கமடைந்து நானோ என்று கேட்டார்கள். அதில் ஒருவன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கபடி, அவன் யார் என்று கேட்டான், யோவான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடு வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் போய் ஜெபிக்க போகிறார்கள். அப்போ பேதுரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், நான் மோடு கூட மறிக்க வேண்டி இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை கெத்செமனிலே போய் ஜெபிக்கிறார்கள். இயேசு தூரமாய் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மற்ற இருவரையும் நீங்கள் இந்த இடத்துல என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்போ அவரோ முகங்குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை பார்த்தார்கள். அவர் கேட்டதை நான் கேட்டேன், கூட ஜெபிங்கன்னு கூட சொல்லல. 1 மணி நேரமாயிலும் விழித்திருக்க கூடாதான்னு கேட்டார். ஆனா வந்து பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், அவருடைய மாம்ச பலவீனத்தையும் உணர்ந்தார், அவருடைய ஆவின் உற்சாகத்தையும் சொன்னார். அப்பொழுது சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லுறது என்னன்னு கேட்டால், நீங்க எப்படி இருந்து ஜெபம் பண்ணணும் நான் சொல்ல விரும்பல. முழங்கால் படிட்டோ, உட்கார்ந்தோ, படுத்துக்கொண்டோ, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். எப்படி? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி. அதாவது ஜெபிக்கும் போது சோதனை வராது. ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அந்த ஜெபத்து நிமித்தமாய் சோதனை ஜெயிக்க முடியும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி. அதனால பொசிஷனை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், ஜெபிக்கிறதை பற்றி அவர் கவலைப்படுவார். ஜெபத்தினாலே எதையும் சாதிக்க முடியும் என்று வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற கூட்டமாய் காணப்பட தேவனாய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது. அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் உங்களை ஜெபத்திலிருந்து விலக்கிவிட சாத்தான் முயற்சி பண்ணுவான். நீங்கள் அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெயித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்னைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காண எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசப்படும். இதனால் ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். God bless you abundantly again and again and again and again. Amen.